Vlogcast, the Chekosgans podcast, episode number 10. The final. The final episode of first season. Season 1. Yes. And இந்த எபிசோட் 10க்கான டாபிக் என்னன்னா ஹோல்சம் மூவிஸ். நாங்கள் பார்த்து எங்களுக்கு பிடிச்ச ஹோல்சம் மூவிஸ் அந்த மாதிரி தான் எடுத்திருக்கோம். அண்டு சொல்லுங்கள் நண்பர்களே. நான் வந்து என்ன படம்னே கன்ஃபியூஷன்லேயே இருக்கிறேன். கடைசி விவசாயி தோணுச்சு, இப்போ காதலும் கடந்து போவோம், நிறையா படங்கள் தோணுச்சு. கடைசி விவசாயி, மணிகண்டன் படம், ஆல்ரெடி காக்கா முட்டையும் அந்த மாதிரி ஹோல்சமாக படம் தான். அப்புறம் கடைசி விவசாயி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது படம். ஏன்னா அது எங்கேயுமே அது எனக்கு சினிமாவாகவே ஃபீல் ஆகலை. ரொம்ப ஆர்கானிக்காக ரொம்ப இதாக இருந்தது. கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி ஸ்டைல் மாதிரி லைட்டாக அது இருந்தது. பட் என்னன்னா டாக்குமெண்ட்ரி லைட்டாக எனர்ஜியோட பேசுகிறாங்க அப்படி இருந்தது. அது எப்படின்னா நீங்கள் பண்ணுறத பண்ணுங்க, நான் ஓரமாக ஒரு கேமரா மட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த தாத்தாவை சொல்லிட்டு அந்த தாத்தா போக்கில் விட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும். பட் அகைன் வில்லேஜே நேச்சுரலாக தான் இருக்கும், யாருமே நடிக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. எல்லாருமே அங்கே நடிச்சிருப்பாங்க, பட் நடிக்கிற மாதிரி இருக்கு. எதுவும் ஆர்டிஃபிஷியலாவோ இல்லை எதுவும் எக்ஸாஜரேட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கு. இல்லை ஆகும் பிளெயினாவோ அந்த மாதிரி ஃப்ரேம்ல எதுவுமே இருக்காது. எல்லாமே அங்கே அதோட ரோல் அதை பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும். விஜய் சேதுபதி வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள். நல்ல படம். அவர்தான். ஆமா. ஓ தெரியாது. விஜய் சேதுபதி அவருக்கு வந்து மிகப்பெரிய நன்றிகள். படம் வெளியே வந்து அது ஹிட் ஆக வாய்ப்பு கம்மின்னு தெரிஞ்சும் ப்ரொடியூஸ் பண்ணது பெரிய விஷயம். ஹிட் ஆக வாய்ப்பு ஹிட் ஆகாதுன்னு தெரிஞ்சும் பண்ணியிருக்காரு. கமர்ஷியலா ஹிட் தான். கமர்ஷியலா 100 days 150 days அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஓடிடியில் பார்த்துருக்கேன். சாட்லி. ஆமாம் அப்படி இதாகப்பட்ட படம். அவர் நடிச்சிருந்தது, அந்த கேரக்டர் நடிச்சிருந்தது, அதுவும் ஒரு பெரிய விஷயம் தான். அந்த மாதிரி ரோல் வந்து இது பண்ணுறது, அதுக்கு வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணி பயங்கர லைவ்லியாக இருக்கும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் அவரோடது. ஸோ அந்த கொஞ்சம் நிறைய எல்லா சீனுமே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஹோல்சமாக அந்த தாத்தாவோட இன்னசென்ஸ் அங்கே ஃபீல் ஆகிட்டே இருக்கும். கோட் சீன்ல நிறைய இடங்கள்ல அவரோட அது எவ்வளவு சீரியஸ்னு புரியாம நான் போயிட்டு வந்துட்டுமா அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து அவங்களே கேட்பாங்க, இவரு தான் மயில கொண்டாருன்னு தூக்கிட்டு வந்து அதுவும் உயிர் தானே, செடிங்களும் உயிர் தானே, அது போனா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. இவரு தான் மயில கொண்டாருன்னு சொல்லிட்டு உள்ள தூக்கிட்டு வந்துருக்கீங்க. அவங்களே நம்ப மாட்டாங்க, யாருமே நம்ப மாட்டாங்க அந்த இது. ஸோ அவர் முன்னாடி பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப அந்த படத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அப்படின்னா வந்து அந்த தாத்தா கூட இருக்க ஒருத்தர் மருமகனா ஏதோ வருவாரு. அவர்கிட்ட தான் கேட்டே இருப்பாரு, இவர் என்னப்பா போமா முடிஞ்சா அந்த கேரக்டர். போலீஸ்காரர் கிட்ட தான் எனக்கு இல்லை அந்த விஜய் சேதுபதி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தர் வருவார்ல, பறந்துட்டான் அந்த கேரக்டர். அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாரு படத்துல. அப்புறம் வந்து மியூசிக் சந்தோஷ் நாராயண் பண்ணியிருந்தாரு. ரிச்சர்ட் ஆர்வின்னு சொல்லிட்டு அவர் சில ட்ராக்ஸ் மட்டும் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன், ஓஎஸ்டி அந்த மாதிரி. இது மியூசிக் வந்து சூப்பராக இருக்கும். கடைசியில் எங்கடா பெருசை காணும் அப்படின்ற சீன்லாம் தேடிட்டு இருப்பாங்க, எங்கன்னு தலையில் நெல் ரெஸ்ட் எடுத்துட்டு வருவார். பயங்கரமாக இருக்கும் அந்த என்ட்ரிலாம். அப்போ மியூசிக்லாம் பயங்கரமாக இன்வைட் பண்ணி செம்மையாக இருக்கும் அந்த இடத்துல மியூசிக். அதான் மியூசிக் சொல்லும்போது சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிட்டு செம்மையாக இருக்கும் அந்த சீன். அங்கே அவர் வர்றப்போ கரெக்டாக அந்த கூட்டத்துக்குள்ளேருந்து அவர் வருவார், சூப்பராக இருக்கும் அது. அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருப்பாங்க. உள்ள வந்து இந்த மயில இது பண்றதா இருக்கட்டும், விவசாயத்தை பத்தின விஷயங்களா இருக்கட்டும், அதான் ஆர்கானிக் ஃபார்மிங், கெமிக்கல் உங்க குழந்தைங்க பண்ணா அப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸா சொல்லுவாரு. அவங்க கலாய்க்கிறேன் அப்படின்னு இல்லாம உங்க குழந்தைங்க பண்ணா தெரியும், வழியில கொட்டை இல்லாம இருக்கும். அவருக்கு கலாய்க்கிற ஐடியா அவருக்கு தெரியாது, கலாய்க்கிறதுலாம் தெரியாது, சீரியஸா சொல்லுவாரு. இதுதான் உங்களுக்கானதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு. உனக்கு ஒரு பையன் பிறந்து அவன் விதையெல்லாம் பிறந்தா தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நேஷனல் ஒர்க்கர்ஸ்ல அது போய் அந்த தாத்தா இல்லைன்னு நினைக்கிறேன். படம் ரிலீஸ் அப்பவே இறந்துட்டாரு. அப்புறம் இவன் இறக்கும் விஜய் சேதுபதி கேரக்டர் அந்த பைத்தியம் சொல்ல முடியாது. அந்த கேரக்டர் வந்து இறக்குறது வந்து எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும். அந்த பர்பஸ் முடிஞ்சோடனே அவங்க அப்படியே ஜாலியாகிடுவாங்க. அந்த மாதிரி அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ரியல் லைஃப்ல இந்த தாத்தாவுக்கான பர்பஸே வந்து நமக்குலாம் கடைசி விவசாயி கொடுக்குறது அதுக்காக தான் அவர் இருந்தாரோ அப்படிங்கிறது எனக்கு தோணும். இப்போ வரையும் அது வந்து இந்த மாதிரி க்ளோஸ் டு ஹார்ட்.
கடைசி விவசாயிங்கிறது. ஸோ அதான் அதனால வந்து ஹோல்சம் படங்கள்ல இது அர்ச்சனா கல்பாத்தி ப்ரொடியூசர் இருக்காங்களே, அவங்களும் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க நல்ல படம் எடுத்தால் ஓட போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பரத்வாஜன் வந்து இப்போ ஏன் கடைசி விவசாயி ஓடல அப்படின்னு, ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு கோட்டு படம் அப்போ இன்டர்வியூ நினச்சி சொல்லியிருந்தாங்க. இப்படி ஹேப்பன்ஸ். ஆனால் எல்லாரும் பார்த்துருக்க வரைக்கும் சந்தோஷம். ஆமாம், அப்படியே காணாம போயிடல. இப்போ இது மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வந்திருக்கு, அதெல்லாம் ரீச் ஆகும். அது காரணம் விஜய் சேதுபதி. அவர் ஃபேஸ் படத்துல இருந்தது, அவர் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கானதே படம் இவ்வளோ எக்ஸ்ட்ரா பூஸ்ட். ஆமாம். அடுத்தபடியா ராகுல். நான் வந்து கோர்த்துட்டேன். சரி, நான் வந்து என்ன படம்னா மெய்யழகன் படம் இப்போ ரீசெண்டாக வந்தது, எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 6 மாதம் கார்த்திக். ஆமாம் ரீசெண்ட். ஆனால் ரீசெண்ட் இந்த வீடியோ வரும்போது ஆமாம் இன்னும் தள்ளி இருக்கும், 9 மாதம் கழிச்சு 7 மாதம் முன்னாடி அந்த படம்னு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வர ஆல்மோஸ்ட் ஆயிரும். அந்த படமே ஹோல்சம் தான். அதில் குறிப்பிட்ட சீன் எதுனா இதுவுமே எல்லாமே எனக்கு ஹோல்சமாக தான் படுது. முக்கியமாக இந்த டீ கிளாஸ் சீனு. இப்போ நாட்டுப்பால் டீ உங்ககிட்ட கேட்டனா அது அந்த அதான் உட்காந்துட்டு இருந்துச்சு போயிட்டோன்னு வர மாதிரி கேரக்டர் தான் அது. பட் அவங்கள உள்ள எடுத்து மற்றவங்க கூட பேச வச்சு அதுக்கப்புறம் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, இவர் தனிமைப்படுத்திக்கிறாரு. ஆனால் ஊரில் எல்லாரும் இவர் எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் நடுவில் சொல்லாமல் கொள்ளாமல் எந்திரிச்சு ஓடுவாங்க. அந்த சினிமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அது இது கூட இல்லாமல் ஊரில் கூட போகிறவங்க பார்ப்பாங்க, இன்னும் இவர் ஏன் இப்படி ஓடுறாருன்ற மாதிரி பார்ப்பாங்க. அது எல்லாமே அந்த படமே ரொம்ப. அப்புறம் அவங்க இது போய் உட்காந்து பேசுகிறப்பையும் சரி, அந்த கல் குடிச்சிட்டு அந்த தோப்புக்குள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்களே, அதுவுமே ஹோல்சமாக தான் இருக்கும். இந்த படங்களில் கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தியாக இருந்துச்சு மக்களோட ரிவ்யூஸ். பட் நான் வந்து ஜாலியாக ரொம்பவே ஜாலியாக டு த எண்ட் வந்து ஜாலியாக தான் பார்த்துருந்தேன். எண்ட்லையும் ஆமாம் ஹோல்சம். நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. எதில் என்ன விஷயம் பேசும்போதே நிறைய ஹிஸ்ட்ரி வரும் பேசுவாங்க. எப்படி அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதாவது ஹிஸ்ட்ரி பேசுகிறாங்க, ஆனால் எதுவுமே ஒரு ஆர்ட் ஃபார்ம்லேயே எதுலையுமே காட்டல. அந்த காலத்துக்கு போய் காட்டுறேன் அப்படி போகக்கூடாது, அந்த இது போயிடும். அதனால அப்படி போகாமல் வெறும் கார்த்திக் சாரோட க்ளோசஸ் மட்டுமே வச்சு அந்த கதையை நரேஷன் பண்ணி அவர் அப்படின்னு பேசுறது ரொம்ப அழகா இருந்துச்சு. அவங்க கூட உட்காந்து நம்மளும் கதை கேட்குறோம், கதையை பார்க்க முடியாது, ஸோ கேட்குறோம் அவங்க கூட உட்காந்து. அது வந்து ரொம்பவே அழகா இருந்துச்சு. அவங்க சைக்கிளில் போகிற சீனும் ரொம்ப நல்லா இருக்கும். உன் சைக்கிள் எனக்கு இது எப்படி அந்த ஒரு டைலாக் வருமே, அதுவுமே பாட்டு படிப்பாங்க, அது நல்லா இருக்கும். ஆமாம், அது அது ஒன்று வரும். நீ சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் வந்து ஹம் பண்ணுவாங்கல்ல அரேசன், அப்போ வந்து இவருக்கு தெரியாது என்ன பாட்டுன்னு. நல்ல பாட்டு வர மாட்டேது அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாப்புல. ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு வந்துருப்பாரு. எங்க அங்க போய் அந்த டேம்ல போய் அந்த இதெல்லாம் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு அந்த கோயில் முன்னாடி வருவாங்க. அப்போ ஞாபகம் வரும் அந்த பாட்டு தானே. அதான் சொல்லுவாங்க கோடைக்கால காட்டுற பாட்டு. அப்போ வந்து அதை பாடுவாப்புல. பாடும்போது நமக்குள்ள நடக்கிறது அது நமக்கும் ஞாபகம் வராது. என்ன பாட்டு அவனுக்கு ஞாபகம் வராது. ஹோல்சம் மூமெண்ட்ஸா அரேஞ்ச் பண்ணி வச்சதான் மெய்யழகன். சில ரிவீல் ஆகும்போது சொன்னேன், ஃபோனில் தான் அங்கே பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த இது மெய்யழகன் ஒரு நேம் ஒன்று பார்த்தேன். அந்த ஒரு புக் இருக்கும், எல்லாரும் தேட்டருக்குள்ள இப்படி ஒருத்தங்க உள்ள போவானுங்க. இந்த சைடு இருந்து இந்த புக்கு அந்த சைடு வரப்ப எல்லாருமே மெய்யழகனா வெளியே வருவாங்க. அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு எல்லாரும் வெளியே வர்றாங்க. இன்னொரு மீம் இருந்துச்சு, மிரர்ல வச்சுட்டு மெய்யழகன் அவர் கார்த்தியோட போட்டோ போட்டு திஸ் இஸ் த மேன் ஐ வாண்ட் டு பிகம் அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்கும். அது அது மெய்யழகன்ல வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து அந்த பறவைகள் எடுக்கிறது ஏதோ பேரட்ஸ், அது இன்னும் ஒரு வாட்டி ஒரு சிங்கிள் டேக்ல ஓகே ஆச்சா இல்லை ஏதோ சொன்னாங்க. அது நிஜமாவே இங்க இருக்கு அதான் அது சூப்பர் ஷாட்டா இருந்துச்சு. லைக் வந்து உண்மையாவே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம போகணும்னா அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி தான் போகணும். பட் எனிவே அது சூப்பரா இருக்கும் அந்த சீன். வேற அவ்வளோதாங்க. சொல்லுங்க கிஷோர். நான் சூஸ் பண்ண படம் என்னன்னா டைரக்டர் வாங் கார் வாயோட ஃபாலன் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற படம். அது இன்ஸ்டாகிராம் எடிட்டில் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக இல்லை. ஆமாண்டா, நானும் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஓ அவங்க ஆடியன்ஸ் சொல்கிறேன் அப்படி என்ன சொல்கிறாங்க. ஆமாம், அந்த நீங்கள் இந்த பைக்கில் வந்து உட்காந்துட்டு இப்படி ஒரு ஷாட் வரும், பின்னாடி ஒரு பொண்ணு இப்படி சாஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது க்ரீனு இல்லை, நான் ஒரு செகண்ட் பைக்கில் வரேன்னு சொல்லிட்டு பைக்கில் கையை எடுத்துட்டு சூசைட் பண்ண போயிட்டு இருப்பாங்க. அது வேற சீரீஸ், அது அந்த பைக்கர் சீரீஸ் சம்திங் அது வேற. அதான் அந்த இது நீங்க பார்த்துருப்பீங்க. அது பேர்லயே ஃபாலன் ஏஞ்சல்ஸ் இருந்தாலும்
கதையிலையும் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக சீரியஸான விஷயங்கள் நடந்தாலுமே உண்மையிலே அது ஹோல்சமான படமாக தான் ஃபீல் ஆச்சு. எப்படின்னா 2 செட் ஆஃப் கேரக்டர்ஸ்க்கு நடுவில் நடக்கிற கதை மாதிரி இருக்கும். அவங்களுக்கு என்னெல்லாம் நடக்குது, அதில் வந்து மெயின் கேரக்டர் வந்து இருப்பான். அது எப்படின்னா அவனும் கிட்டத்தட்ட மெய்யழகன் கார்த்தி மாதிரி தான், கிட்டத்தட்ட. ஆனால் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படின்னா ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படின்னா ரொம்ப இன்னசென்ட்டாக, ரொம்ப அவனுக்கு பிடிச்சதை பண்ணுவான். அப்படி எதுனாலும் எதுவுமே கண்டுக்க மாட்டான். திடீர்னு போயிட்டு வேலை பார்க்கறதுனா கூட, இது சும்மா ஒரு சின்ன சீன் தான், ஸ்பாயிலர், பெரிய ஸ்பாயிலர்ல, ரேண்டமாக வந்து நைட் நேரத்தில் ஏதோ ஒரு பண்ணி வெட்டுற கடையில் போயிட்டு அவனை உட்காந்து வெட்டிக்கிட்டு இருப்பான். கடைக்கார ஓனரே இருக்க மாட்டான், அவன் போய் உட்காந்து வெட்டிக்கிட்டு இருப்பான். வந்து துரத்தி விடுவான். அவன் சம்மந்தமே இல்லை அவன் அதை பண்ணணுன்ட்டு. அவனுக்கு ஏதோ ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கடைக்கு போயிட்டு உட்காந்து வெட்டிக்கிட்டு இருப்பான், ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில். அப்புறம் இது மாதிரி அப்புறம் நான் ஏதோ ஸ்பாயில் பண்ணாமல் சொல்லணும்னா இப்படி சில விஷயங்கள்லாம் அவன் பண்ணுவான். அவன் பண்ணுறது வந்து எல்லாமே பார்க்க ஒரு மாதிரி ஹோல்சமாக இருக்கும். ஒரு பிரச்சனையில் இருக்கிற ஒரு குடும்பத்தை வந்து ஒரு சில்லியான விஷயத்து மூலிமா ஒன்று சேர்ப்பான். அப்படிலாம் நடக்கும். அப்புறம் வந்து அவனுக்குன்னு ஒரு லவ் ஃபெயிலியர் அப்படிலாம் நடக்கும். அதை எப்படி டேக்கிள் பண்ணுறான், அது எல்லாமே வந்து அவனை மட்டும் இல்லாமல் அவனை சுற்றி இருக்கிற அந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஹோல்சமாக தான் இருக்கும். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்க, ஓவர் கம் பண்ணி கடைசியில் என்ன நடக்குது, அவங்களுக்கு எப்படி முடியுது அப்படிங்கிற மாதிரி. விஷுவல்ஸாக பார்த்தாலுமே நமக்கு வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு லேட் நைட்டு ஒரு 11-12 மணிக்கு வந்து பிடிச்ச சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இந்த படத்தை போட்டு உட்காந்து ஃபுல்லாக டார்க் ரூமில் உட்காந்து பார்த்தோம்னா அப்படி அது ஒரு தனி வைப்புங்கிற மாதிரி ஏஸ்தெட்டிக்காக இருக்கும். ஏஸ்தெட்டிக்காக ப்ரோ இன்வென்டட் ஏஸ்தெட்டிக் லிட்டரலாக வாங்கர் படம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இந்த ஹாங்காங், பழைய ஹாங்காங்க்கு கொண்டு போயிடுவாங்க. நியான் லைட்ஸ். அவர் இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருக்காரு என்னன்னா, அவங்க பெருசாக ஹை பட்ஜெட்லலாம் எடுக்க மாட்டாங்க. அப்போ அவங்க ஹாங்காங்கே அந்த டைமில் வந்து ஃபுல்லாக நியான் லைட்ஸோட நிரம்பின ஒரு இதாக தான் இருந்துச்சு. ஸோ பெர்மிஷன்லாம் பெருசாக வாங்காமல் அப்படி தான் போயிடுவாங்க. சங்கிங் எக்ஸ்பிரஸும் அதே மாதிரி தான் எடுத்தாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். அது என்ன முக்கியமான விஷயம்னா, இப்போ வாங்கர் வாய் அவர் எப்படி ஓரளவுக்கு ஓவராலாக கொண்டாடப்படுறாரு அப்படின்னா, அந்த டைமில் இவர் 1980s வந்து ஹாங்காங்கில் என்ன பூம் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஆக்ஷன் ஃபிலிம்ஸ். ஜாக்கி சானோட அந்த ஓல்டு கேங்கு, அப்புறம் அந்த பழைய ஹாங்காங் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே மோஸ்ட்லி அந்த ஃபைட்டிங் ஆக்ஷனுக்கு தான் பேர் போயிட்டு இருந்தேன். அப்போ அதுக்கு நடுவில் ஒருத்தர் வராரு வந்து இந்த மாதிரி படங்கள், லவ், ரொமான்ஸு, அதுவும் வந்து லைட் ஹார்ட்டடாக அப்படி இருக்கிற மாதிரி, பெருசாக சீரியஸ்னஸ் இல்லாமல், பெருசாக வந்து ஒரு ரொம்ப அப்படியே உள்ள இழுக்கிற கதையெல்லாம் அப்பெல்லாம் ஒன்றும் இருக்காது. அந்த கேரக்டர்ஸ் அப்படியே அவங்க வாழ்க்கையை வாழ்வாங்க. அந்த வைப்பு அப்படியே நம்மளும் அப்படியே உள்ள இழுத்துரும். அது பார்க்கவே ஒரு மாதிரி, அது அவர் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிட்டு போயிட்டார். அதை மேட்ச் பண்ணாதான் இப்போ வந்து இந்த ஏஸ்தெட்டிக்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் இந்த ஃபில்டர் போட்டு கிரெயின்ஸ் போட்டு எடுக்கிறதெல்லாம் அதை மேட்ச் பண்ண அப்படிதான் தெரியல. இப்போ நமக்கு 3 பேர் பேசணும்னு வச்சு சொல்கிறேன். ஹோல்சம் படங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நான் ஃபஸ்ட்டு சொல்லும்போது என்ன சொன்னேன்னா, அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, அப்படியே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க நான் சொன்னேன். மெய்யரகனும் கிட்ட அதே தான். இப்போ நீ சொல்கிறதும் அது அது ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கனால தான் அது ரொம்ப ஹோல்சமாகவும் இருக்கும் அப்படின்னு தோணுது. அப்போ சீக்ரெட் டு ஹோல்சம் மூவிஸே அதுதான். இல்லை, ஆர்கானிக்காக எடுத்தால் இது தப்பாகவும் போகும். தப்பானா ஹோல்சமாக இல்லாமல் இதுவாகும், இன்ட்ரெஸ்டிங்காக தான். இது பறந்து போ அந்த மாதிரி கிடையாது. ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் அங்கே அழகு இருக்கு, அந்த அந்த ஹோல்சம்னஸ் இருக்கு. ஸோ கமெண்ட்ஸே ஆர்கானிக்காக தான் இருக்கும், ஆனால் அது ஹோல்சம் கிடையாது. இப்போ கோயின்சிடன்ஸாக அது 3 படத்துக்கு வந்திருக்கு. அகைன் நரேஷ் படத்துலயும் அது இருக்கும். நரேஷ் சூஸ் பண்ண, நரேஷ் என்ன சூஸ் பண்ண போறீங்க தெரியலையே. பேசி முடிக்கிட்டேன். பை பேட். ஃபாலன் ஏஞ்சல்ஸ் பார்க்கல அப்படின்னா நீங்க இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நைட் டைம்ல ஒரு நூடுல்ஸ் ஏதோ ஒன்று கிண்டி வச்சு, மேகியும் க்ரீமி ஆனியன்ஸ் வச்சுக்கோங்க. ஐயோ, கேரமல் ஆனியன் அந்த மாதிரி வச்சுட்டு நல்லா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்க முடிஞ்சா பாருங்க. ஃபாலன் ஏஞ்சல்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அடுத்தபடியாக நரேஷ் பேசலாம். நீங்க சொல்லுங்க. ஓகே, நான் என்ன படம் எடுத்தேன்னா லிட்டில் மிஸ் சன்ஷைன் அப்படின்ற படம். இந்த படத்தில் என்ன எனக்கு யூனிக்காக இருந்துச்சுன்னா, 6 கேரக்டர்ஸ், மெயின் கேரக்டர்ஸ் 6 கேரக்டர்ஸு, எவனுக்குமே எதுவுமே நல்லதாக நடக்காது. ஆனால் சக்க ஹோல்சமான படம்.
நீ நினைப்பீங்க சரி கடைசியில் எதாவது நல்லா நடந்துடும், கிளைமேக்ஸில் எதாவது நல்லா, கிளைமேக்ஸ்லேயும் சொதப்பிடும். ஆனால் ஹோல்சமான படம். எப்படின்னா எல்லாருக்குமே ஒரு ட்ராஜடி நடக்கும் வாழ்க்கையில், ஆனால் இவங்க எல்லாருமே அந்த ட்ராஜடியில் ஒன்றா இருக்காங்கிறத ஹோல்சம்னஸ். ஹேங் ஓவர் பார்ட் 2 அது கிட்டத்தட்ட அவனுக்கு பொறுத்தவரைக்கும் ட்ராஜடி தான் அந்த 5 கேரக்டர் பொறுத்தவரைக்கும். ஒருத்தன் லைட்டாக ஸ்டார்டிங் 10-15 மினிட்ஸில் வந்துடும். ஆனால் ஸ்க்ரீன் பிளே வைஸாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. 15 மினிட்ஸில் வந்து சொல்லிடுவாங்க இதுதான் பிளாட்டு, இது நோக்கி தான் நடந்து போக போகிறோம், ஐ மீன் இதை நோக்கி படம் போக போகுது, அது வந்து சொல்லிடுவாங்க. கிளைமேக்ஸும் சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன மெயினானா ஒருத்தன் வந்து சூசைட் பண்ணியிருப்பான், லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சூசைட் பண்ணியிருப்பான். இன்னொரு மெயினாக இந்த சின்ன பொண்ணு இருக்கும் ஃபேமிலியில், அவங்க வந்து சின்ன பொண்ணுங்களுக்கும் பியூட்டி பேஜன்ஸ் மாதிரி இருக்கும், அதில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசை. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்து புக் டீல் சைன் ஆகும் அப்படின்னு இது வெயிட் பண்ணிருப்பான். ஆனால் அதுவும் சைன் ஆகாது. அதுமாதிரி ஒவ்வொருத்தங்க 6 பேருக்கு 6 பிரச்சனை இருக்கும். ஆனால் எல்லா குடும்பத்தோடு வந்து இது பண்ணுற மாதிரி அது வந்து ஒரு மெட்டஃபரா சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா அந்த ஒரு வேன் இருக்கும், அந்த பியூட்டி பேஜெண்ட்டுக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகணும், அது வந்து வேனில் தான் போவாங்க. அந்த வேனு மட்டியான வேனு அப்பப்போ ஆஃப் ஆகிடும். இவங்க வந்து குடும்பமாக சேர்ந்து தள்ளனா தான் அந்த வேன் போகும். நடுவில் வந்து அது மெயின் ஃபேமிலியில் வந்து மெயின் காய் வந்து ஹஸ்பண்ட் மட்டும் மாட்டிப்பான், அவன் தனியாக தள்ள பார்ப்பான், ஆனால் நகர்த்த முடியாது. ஃபேமிலி வந்து தள்ளுவாங்க, அப்போ தான் நகரும். அந்த 4-5 இடத்துல படத்தில் வந்து அது வண்டி நின்றுடும், பட் ஃபேமிலி வந்து தள்ளினா தான் அது வண்டி மூவ். அது ஒரு மெட்டஃபராக சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி ஃபுல்லாகவே சூப்பராக இருந்துச்சு, ஹோல்சமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த சீன் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில், அவங்க தாத்தா கிட்ட அந்த சின்ன பொண்ணு பேசிகிட்டு இருக்கும், நான் வந்து லூசரா வந்து சக்ஸஸ் ஆக மாட்டேன். அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஒபீஸாக இருப்பாங்க, அதனால் நான் சக்ஸஸ் ஆக மாட்டேனா அது மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது நீ ட்ரை பண்ணுறல அப்போ நீ சக்ஸஸ் ஆகிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த படம் ஃபுல்லாகவே யார் சக்ஸஸஸ் யார் லூசர்ஸ் அப்படிங்கிற ஒரு தீம் வச்சு மூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ யார் லூசர்ஸ்னால் லைக் ட்ரை பண்ணால் விட்டாங்க அவங்க இது. அப்புறம் வந்து அது லூசருங்கிற இதில் நம்ம விழுந்துடக்கூடாதுங்கிற இதுதான் நம்ம ஃபுல்லாகவே அது ஹோல்சமாக இருந்துச்சு. லைக் இதுக்கு மேலே ஸ்மைல் பண்ணால் தான் பார்க்க முடியும், நீங்கள் பேச முடியும். ஸோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா பார்த்துருங்க. படம் பேர் என்ன? லிட்டில் மிஸ் சன்ஷைன். ஆமாம், இங்கிலீஷ் தான். 1 hour 40 minutes படமே சூப்பராக இருக்கும், பார்த்துருங்க. சக்க ஹோல்சமாக இருக்கும். எனக்கு ஒவ்வொரு சீனும் ஸ்கிப் பண்ணவே தோணல. லைக் பார்ப்போம் இந்த சீன் நல்லா இருக்குமே, இந்த சீன் நல்லா இருக்குமே, அப்படி சில படத்தில் தான் சீனாக நல்லாயிருக்கும். இது மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஸ்கிப் இன்னைக்கு காலையில் உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். டேரக்டர்லாம் தெரில, 2-3 பேர் டேரக்டரு. 2-3 பேர்? ஆமாம், அது நைஸ். இதை பார்த்து சொல்லிடுறேன். படம் 2 டேரக்டர்ஸு 3 ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸு. வேலரி ஃபேரிஸ் டேரக்டரு, அப்புறம் ஜானத்தன் டேட்டன், அப்புறம் ஸ்க்ரீன் பிளே அவங்க 2 பேர், அப்புறம் மைக்கேல் ஆர்டன்டன் ஒருத்தர், 3 பேர் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றும் செதுக்கியிருப்பாங்க இந்த சீனு. ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லேயும் நிறைய லேர்ன் பண்ணிட்டாங்க. இப்போ ஸ்டார்டிங் 15 minutesலேயே வந்து 6 பேரோட நிலைமையை சொல்லிடுவாங்க. இதை நோக்கி தான் கதை போகுதுன்னு கிளீனாக சொல்லிடுவாங்க. ஃபாஸ்ட்டாக சொன்ன மாதிரி இருக்காது, கிளீனாக சொல்லிடுவாங்க. லைக் பெருசாக டைம் எடுத்துக்காம விஷுவலாக. ஆமாம், எல்லாருமே ஒரு பேக் ஸ்டோரி மாதிரி இருக்கும். பட் என்ன சொல்கிறது, நிறையாவும் இருக்காது, கம்மியாக இருக்காது. கரெக்டாக அந்த கதைக்கு இவ்வளோ பேக் ஸ்டோரி போதும்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ண மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்கள் ஃபேவரட்ஸில் அந்த படம் இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. லெட்டர் பாக்ஸில் இருக்காது, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லெட்டர் பாக்ஸ் இருக்கா? நாலு தான் வைக்க முடியும். ஆமாம் ஆமாம், அந்த 4 தான் ஃபேவரட். அடுத்து நரேஷ், உங்களுக்கு ஹோல்சம் மூவிஸில் 2-3 இருக்குது. ஃபஸ்ட்டு பன்னியாரம் பத்து மணி, அப்புறம் சில நேரங்களில் சில மனிதர்கள். இது 2மே ரொம்ப பிடிச்ச படம். ஏன் அதை சூஸ் பண்ணீங்க? ஏன்னா ஹோல்சமாக இருக்குது. இல்லைடா, நிறைய இப்போ சின்ன மனிதர்கள் சொல்ல நிறைய ஹோல்சம் பண்ணுறாங்க, அதில் அதை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் அதான் அது தனியாக. பன்னியாரம் பத்து மணின்னா அவங்க 2 பேரோட லவ், அந்த கெமிஸ்ட்ரி பயங்கரமாக ரொம்ப ரொம்ப ஹோல்சமாக இருக்கும். நான் அப்படியே சொன்ன மாதிரி அந்த ஷார்ட், அந்த 2 பேரும் அந்த சாங்கில் வர மாண்டேஜஸாக இருக்கட்டும். பர்டிகுலராக ஃபேவரட்டாக பிடிச்ச ஷாட்னா 2 பேரும் அந்த வாசப்படியில் உட்காந்துருப்பாங்க, ஒரு ஈவினிங் டைமு, மழை இது பண்ணிருப்போம். அந்த ஷாட்டை எப்படி எடுத்தாலும் ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அதுவும் அதிகமாக அந்த மழையில் சும்மா அந்த 2-3 துளி தான் விடும், அதுலேயும் அது எல்லாமே மின்ற மாதிரியே இருக்கும். இவங்க கரெக்டாக அந்த சில் அவுட்டு, பேக் ஷாட்டு,
பயங்கர அந்த ஷாட் பர்டிகுலரே அந்த அந்த படத்துலயே ஃபேவரட் ஷாட்னா அது. ஹீரோ ஹீரோயினுக்கு மட்டும் பாட்டு வச்சாங்க, வயசான கப்பலுக்கு வச்சது அவங்க தான் ஹீரோ ஹீரோயின். அப்படியா? இல்ல விஜய் சேதுபதி இருக்காரு, பட் இவங்கள அப்படியே கலந்து முடிப்பு. ஆக்சுவல் ஹீரோயின்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களும் விஜய் சேதுபதி இருப்பாங்க, பட் கதை என்னமோ இவங்கள சுத்தி தான் நடந்துட்டு இருக்கும். நினைச்சிருந்தா ஹீரோ ஹீரோயின் மட்டும் வச்சிருக்கலாம், பட் எனக்கு தெரியல. நான் சும்மா பார்க்க ஆரம்பிச்சேன். நான் ஃபர்ஸ்ட் பார்த்த ஹோல்சம் படமாவே இதுதான், பண்ணையாரும் பத்மினி தான். அவருக்கும் அந்த காருக்குமான லவ்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுவுமே ரொம்ப சொல்ற மாதிரி இந்த ஊருக்கும் அந்த காருக்குமான லவ்னே ஒன்று இருக்கு. விஜய் சேதுபதி அந்த பீடை சூப்பரா நடிச்சிருப்பாரு. பண்ணையாரும் பத்மினியும்னு அந்த அந்த சாங் மாண்டேஜஸ் எல்லாமே பயங்கர ஹோல்சமா இருக்கும். இவர் வந்து அந்த சாப்பாடு பரிமாறிட்டு இருப்பாங்க, டக்குன்னு அந்த பீடை உள்ள என்டர் ஆயிடுவான். உடனே இவர் ஸ்டாப் பண்றத நிறுத்த சொல்லி அவங்க சொல்லுவாங்க, அவங்க ஒய்ஃப் அவங்க சொல்லுவாங்க, இவர் வந்து பரவாயில்ல அவன் பார்த்தாலும் பார்த்துட்டு போறான் அப்படின்னு குத்த போவாங்க. இந்த மாதிரி ஒன்னொன்னும் அப்புறம் அந்த இது ஒருத்தர் இறந்துருவாங்க, போன்ல வந்து அந்த செய்தி வரும். ஆமா, எல்லாம் பேசிட்டு கீழே உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க, இவர் வந்து சேர்ல உட்காந்து ஐயா அந்த சீனை பயங்கரமா இருக்கும். முடிச்சிருவாரு, முடிச்சப்பறம் அப்படியே அந்த கன்வின்ஸ் பண்றாங்க. அது எல்லாமே இந்த காமெடியில இருக்கிற ஹோல்சம் மூமெண்ட்ஸ். இது இப்போ நான் சொன்னேன்ல அந்த சாப்பாடு பரிமாறுது, அது வந்து ஹோல்சம். இவங்க லவ்வுக்குள்ள இருக்கிற அந்த ஹோல்சம் மூமெண்ட்ஸ் இது. அப்புறம் அவங்க கை கழுவிட்டு சாப்பாடு கை கழுவிட்டு இவங்களோட சாரியில மிடில் ஏஜ்ல இருக்கிற கப்புள்ஸ் இல்ல இந்த யங் கப்புள்ஸ் பண்ணி பார்த்திருப்போம். இதை பாக்குறப்போ ரொம்ப அவங்க இன்னும் எங்காவே இருக்காங்க, லவ் நெவர் எண்ட்ஸ்ன்ற மாதிரி கப்பல் ஒழுங்கா இருந்தா வந்து ரொம்பவே எல்லாருமே அதை பாக்குறப்போ நமக்கு இப்படி நடந்தா வயசானதுக்கு அப்புறம் நம்மளும் இப்படி இருந்தாச்சு. இப்போ ரெண்டு பேரும் மெயின் கோல் தெரிஞ்சிடும். அந்த வெட்டிங் டே அன்னைக்கு கோயில்ல போகணும், இவர் காரை ஓட்டி அவங்களோட ஒய்ஃபை வச்சு இது பண்ணணும். இவங்க காம்ப்ரமைஸ் ஆகி அவர் ஓட்டுற மாதிரி ஓட்டட்டும், நீ ஏன் ஸ்டேரிங் எல்லாம் மத்ததெல்லாம் நீ ஏன் பார்த்துக்கோ, பாவம் ஆசைப்பட்டாரு சின்ன பையன். அப்புறம் அந்த சைடு வந்து அவரு சொல்லுவாரு, அதாவது ரெண்டு பேரும் மேல இருக்க ஒரு காதல் வந்து புனிதமான மாதிரி தெய்வீக காதல். எப்படி எப்படி இவ்வளவு ஹோல்சமா இருக்க முடியும்? அது இது எல்லாமே பெர்ஃபெக்ட் கப்பிள். இது ஒருத்தங்க வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா ஜெயிச்சுடா. அந்த மாதிரி ஒரு உண்மையான ஒண்ணு இருக்குன்னா அங்க இருக்க அந்த பாலசரவணனோ இல்ல விஜய் சேதுபதியோ ரொம்ப லக்கி. ஆமா, அவங்க ரெண்டு பேரோட பாக்குறதே அவங்களோட சரௌண்டிங்ல நம்மளும் இருக்கோம். அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. மெக்கானிக் வந்து விஜய் சேதுபதி கேரக்டர் வந்து லைக் கண்டவங்கலாம் ரிப்பேர் பண்ண விடாதீங்கன்னு சொல்லும் போதும் யாரை எங்க வைக்கணும்னு எனக்கு தெரியும், நீ சூப்பரா இருக்கும். ரெண்டாவது ரொம்ப பேசிக்கான ஒரு சின்ன கதை. ஆமா, அது எப்படி இவ்வளவு அழகா சொல்ல முடியாது? சொல்ல போனா பெரிய அதிகமான இந்த லேயர்ஸ் இருக்கிற கதைனால அதான் ரொம்ப சிம்பிள். நீ சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளான கதை, காரு வீடு குடும்பம். அது இந்த மாதிரியான ஒரு படம் பண்ண நான் தான் அதனாலதான் சொன்னேன். பண்ணையாரம் பத்மினியும் அந்த மாதிரிதான் இருக்கும். ரொம்ப இதா அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, யதார்த்தம். கிட்டத்தட்ட இதுல இருக்கிற பண்ணையாரம் பத்மினியும்ல இருக்கிற சிமிலாரிட்டி தான் எனக்கு சில நேரங்களில் சில மனிதர்கள் அதுலயுமே. அதுல அந்த டேர்ட்டில் ஸ்டோரின்னு ஒன்று வரும். அதுலயுமே இந்த 50s இருக்கிற ஒருத்தவங்க ரெண்டு பேரோட ஒரு கிட்டத்தட்ட அந்த டேர்ட்டில் அதுவுமே அப்படிதான். டேர்ட்டில் வயசாயிருச்சு, அது எல்லாத்தையும் ஒரு ஈவெண்ட் நடக்கும் பீச். அது சில்லு கருப்பட்டியா? ஓ சில்லு கருப்பட்டியான நான் சில நேரங்களில் சில மனிதர்கள் டோட்டலா மாத்திட்டானா சரி விட்டுற தூக்கிறோம். ஆக்சுவலி பத்மினி தானே அந்த கார் பேரு. ஆமா, இதுல எனக்கு வந்து ஒரு பொருள் மேல இருக்கிற ஒரு லவ் எல்லாருமே இது பண்ணியிருக்கோம். அது இந்த படத்துல டீப்பா ஃபீல் ஆச்சு. அந்த ஏக்கம் பயங்கரமா ஃபீல் ஆகும். அந்த கார் அவங்க விட்டு அப்படிங்கிற அந்த இல்ல கார் ஓடலன்னே குடும்பமே இளவு விழுந்த மாதிரி ஆயிடும். பீடையா காட்டாம எண்டுல வந்து அவன் மூலியமா அந்த காரே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவன் பீடையே கிடையாது, உயிர் கொடுக்குறது அந்த வண்டிக்கு. இது பண்ண அந்த ஸ்டார்ட் ஆகிற மொமெண்ட் சூப்பரா இருக்கும். சைலன்ஸ் டேய் இப்போ உட்கார்றா அப்படின்னா கரெக்டா தூங்கும்போது ஒரு மாதிரி. இந்த லிஸ்ட்ல என்ன படம் பார்க்கல, நீங்க பாருங்க. என்னென்ன பேசியிருக்கோம்? ஹோல்சம், பண்ணையாரம் பத்மினி, லிட்டில் மிஸ் சன்ஷைன், மெய்யழகன், கடைசி. இதுல ஏதாவது ஒரு படம் நீங்க பார்க்கலனாலும் உங்களுக்கு வந்து நல்ல மன நிம்மதி வேணும், நிறைய ஸ்ட்ரெஸ் உங்க வாழ்க்கையில இருக்கு, அதை குறைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, வந்து ஃபர்ஸ்ட் சீசன் நாங்க 10 எபிசோட்ல முடிக்கணும் அப்படிலாம் நாங்க முன்னாடி பிளான் பண்ணல. இது வந்து
ஆமா. எதிர்ச்சியா நடந்ததுதான் கம்ப்ளீட்டா. டேரண்டினோ. ஸோ நீங்க வந்து வேற பிளான்ஸ் இருக்கு, ரெகுலரா நீங்க எதிர்பார்க்கலாம் நல்ல வீடியோஸ். எங்க வித்தைகளை காமிக்க சில பண்ணுவோம், அது தயாருக்குமான்னு தெரியல. நீங்க அதை பார்த்து நிறைய வீடியோஸ் எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் சொல்லுங்க, இது மாதிரி நீங்க பண்ணலாம். ஆமா, ப்ளாட்காஸ்ட் அப்படிங்கிறது இதோட முடியுது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், யாருமே சொல்ல ஹால்ட் தான் இருக்கு, டெம்பரரி ஹால்ட் வரைக்கும் பாஸ் பண்ணி வச்சிருக்கோம். சீசன் 2 திரும்ப கண்டினியூ ஆகும், அது எப்போங்கிறது எங்களுக்கும் தெரியல, ஆனா சீக்கிரமே நடக்கும் நான் ஆசைப்படுறேன். வேற ஐடியாஸ் இருக்கும், வேற கண்டென்ட் ரிலேட்டடா போகணும்னு சில பல வித்தைகளை காட்டும். நீங்க இந்த மாதிரி போட்டா நல்லா இருக்கும், இந்த வீடியோஸ் இந்த மாதிரி போட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க, சஜஷன்ஸ் கமெண்ட்ஸ். நீங்க ஏதாவது ஹோல்சம் படம் ரெக்கமெண்ட் பண்ணாலும் பண்ணுங்க. இது வரைக்கும் பார்த்தது இந்த ஃபர்ஸ்ட் சீசன் எப்படி இருந்துச்சுங்கிறதும் சொல்லுங்க. அது வந்து நாங்களும் ஒவ்வொரு எபிசோட் சொல்றோம், யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமா, அது இருக்கு. சரி, மற்றபடி that is it for season 1 episode 10 பாட்காஸ்ட். bye bye பாய் ஃபேஸ்ல சந்திக்கிறோம். bye bye. நன்றி, வணக்கம். அப்பா.